அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன் அபி சய்யிதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹு. ஹஸரத் அபு சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், மன் அலிஃபல் மஸ்ஜித, யார் மஸ்ஜிதை விரும்புகிறாரோ அல்லாஹு தஆலா அவரை விரும்பி விடுகின்றான் என்று அபி சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமித்ததாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாவது அபி சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கின்றாங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நாம் நேசித்தோமேயானால், நாம் ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மீது நாம் அதிகம் தொடர்பு வைத்தோமேயானால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கின்றான் என்பதற்கான பெரிய ஆதாரம் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸு தப்ரானி என்ற கிதாபில் பதிவாயிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய மக்சத் நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து பொருத்தம் பெற வேண்டும், அல்லாஹுக்கு ஒரு விருப்பமான அடியாராக நாம் மாற வேண்டும் என்பதற்கான் நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்த இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்த்தோமேயானால், நம்ம பள்ளிவாசல் மீது அதிகம் தொடர்பு வைத்தால், பள்ளிவாசலை நாம் அதிகம் நேசித்தோமேயானால் அல்லாஹ் நம்மளை விரும்பி விடுகின்றான். இதை விட ஒரு அடியானுக்கு என்ன தேவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அழகான முறையில் அல்லாஹை அடைவதற்கு சொல்லி காமிக்கின்றாங்க. இந்த ஹதீஸை பின்பற்றும் பாக்கியவன்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ஹதீஸை பின்பற்றும் பாக்கியவன்களாக ஆக்கி அருள் புரிவானாக. பள்ளிவாசல் மீது அதிக முஹப்பத்தையும் அதிக தொடர்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.